ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளாட்டு கறி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு காய்க்கில் கறியாட்டு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி இதுதான் குழம்பு மட்டும்தான். அதனால் வெள்ளாட்டு கறி போட்டு இதை தான் இன்றைக்கி குழம்பு. இதை இப்போ மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் 3 போட்டுக்குங்க, பெருசாக இருந்தால் 2 போட்டுக்குங்க. போட்டுக்கலாம், தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் கல் உப்பு போட்டு கொஞ்சம் மசம் கட்டணும். கொஞ்சம் காய் உப்பு போட்டுக்கலாம். இதில் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஊற்றி பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கிக்கலாம். இதில் இப்போ கறி அலசி இதை பாருங்கள், ஸ்மெல் அடிக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், கழுவி வச்சுருக்கோம். இதை எடுத்து இப்போ இதில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஜீராத்தூளும் போடணுங்க. அந்த காலத்துலலாம் என்னது இஞ்சி பூண்டு சீரகம் சோம்பு மஞ்சள் எல்லாம் அரைச்சி நம்ம இப்போ மிக்ஸி பவுடர் இருக்கிறதுனால நம்ம டக்குனுக்குள்ள போட்டுறோம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் இது சும்மா வேகிறதுக்காண்டி தான். இதில் வெறும் கறியாகவும் போட்டு வைக்கலாம், காய்கறியும் போட்டு வைக்கலாம். இப்போ முள்ளங்கி தான் இன்றைக்கி போட்டு வைக்க போகிறேன். இப்போ கொஞ்சோண்டு சோம்பு, சீரகம் சோம்பு தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். குக்கர் வச்சு ஒரு 4 விசில் வரும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு கரைச்சி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வைப்போம். அவ்வளோதான். நம்ம இப்போ ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். இதை இப்போ சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். இதை சீவிக்கணும், இல்லாட்டி ஒரு மாதிரி நாராக இருக்கும். இதில் சட்னியெல்லாம் வச்சா நல்லா இருக்குங்க. சட்னினா இந்த தோலில் இல்லை, முள்ளங்கி சட்னி. உடனே எங்கள் பாப்பா பார்க்குது, இதையும் சட்னி வைக்க போகிறாளுன்னு. சாலியமங்கலத்தில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, முள்ளங்கி கறி குழம்புல முள்ளங்கி போடுவாங்க.
எங்கள் ஊர் சைடெலாம் வந்து தக்காளி காய்கறி ஏதாவது உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு வைப்பாங்க. இங்கிட்டு வந்து இது மட்டும் தான் போட்டு வைப்பாங்க. அதனால் இன்றைக்கி முள்ளங்கி மட்டும் போட்டு கறி குழம்பு. இப்போ கறி வெந்துருச்சுங்க. இப்போ முள்ளங்கி போட போகிறோம். முள்ளங்கி போட்டு இனிமேல் தான் மல்லித்தூள் மிளகாத்தூள் போட போகிறோம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள். இப்போ தான் நல்லா காரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு 4 ஸ்பூனு மல்லித்தூள். இது கொஞ்சம் முள்ளங்கி போட்டாவே கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு போங்க. தண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் குழப்பாக வைக்கணும். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுங்க. நான் சொன்னேன்னா எங்கள் வீட்டில் எல்லா குழம்புலையும் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. இதை ஊற்றிட்டு கொஞ்சம் காமூடி அரை மூடியில் வந்து ஆஃபில் வந்து ஒரு கால் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். அவ்வளோதான் குழம்பு. இதெல்லாம் மறுநாள் வச்சுக்கலாம். சிக்கன் மட்டும்தான் நாங்கள் மறுநாள் வச்சுக்க மாட்டோம். மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு போகையில் சாப்பிட்டு மத்தியானம் ஸ்கூலுக்கு போக மாட்டோம். ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிட்டுட்டு போவோம். அவ்வளோதான். ஏற்கனவே ஒரு அரை உப்பு போட்டோமா, இப்போ ஒரு அரை உப்பு. இது காய்கறி காண்டி முள்ளங்கி போட்டோம்ல அதுக்காண்டி. அவ்வளோதான். இதில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூனு கரம் மசாலா போட்டு வேண்டியதும். கரம் மசாலா தூள் வீட்டில் அரைச்சாலும் சரி, இல்லை கடையில் பாக்கெட்டில் வாங்கினாலும் சரி. அவ்வளோதான். வேறு எதுவும் போட வேண்டியது இல்லைங்க. தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்ற வேண்டியதாங்க. இதுதான் முள்ளங்கி கறி குழம்பு. இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு. இல்லை ஊற்றிக்கும். அவ்வளோதான். இது ஒரு 2 நிமிஷம் தேங்காய் ஊற்றி ரொம்ப அடுப்பிலே போட்டுருக்கக்கூடாதுங்க, கடுத்து போயிடும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கிடக்கட்டும், அப்புறம் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி போட்ட கறி குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.